ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கணும். நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன் நண்பா. கூகுளோட Pixel 7 Pro அண்ட் Pixel 7 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அக்டோபர் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்களாம். டெலிவரியுமே பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 1 வீக்குள்ளே உங்கள் கையில் கிடச்சிரும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரனால தான் பிக்சலோட 6A ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சரமாரியாக சரிஞ்சிச்சு 2 மாதத்தில் அப்படின்றது இப்போ தான் நிறைய பேர் புரிய வருது. இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சரிவு வாங்க போகிறவங்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும். பட் அதை மாதமே வாங்கினவங்களுக்கு தான் இடி உளுந்து போய் உட்காந்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த Pixel 7 Proவும் 7ம் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா கம்ப்ளீட்டாக அஃபீஷியலாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்கை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ப்ரோ சீரிஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த 7 சீரிஸ் எப்படி இருக்குது? ஏன்னா இதுக்கு தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் அந்த 45 to 55 அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே வரும். ஏன்னா Pixel 6Aவே பார்த்தீங்கன்னா நமக்கு 44 கொண்டு போயிட்டு இப்போ 30 கிட்ட விற்றுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த 7 வரும்போது எவ்வளோக்கு வரும்ன்றது தெரில. மேக்ஸிமம் 45,000 ரூபாய்க்கு மேலே தான் நண்பா வரும். இப்போ இந்த Pixel 7ஓட ஸ்பெக் வந்து சொல்கிறேன். 6.3 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே. இதில் 90 ஹெட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளேயோட கிளாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் நண்பா இருக்கும். பட் இவங்க 60 ஹெட்ஸ் கொடுக்காம 90 ஹெட்ஸ் கொடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜாக தான் தெரியுது. ஏன்னா 6Aல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 60 ஹெட்ஸ் பேனல். ஸோ 90 ஹெட்ஸுன்றது ஓகே, நல்லா பண்ணியிருக்காங்க. 6.3 இன்ச்சு AMOLED டிஸ்பிளே, 90 ஹெட்ஸ் ஆப்போசிட். ஓகேவா? இப்போ பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது இல்லை 2 கேமரா இருக்க போகுது நண்பா. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் எலக்ட்ரானிக்ஸ் இமேஜ் ஸ்டெபிலேஷனும் சாஃப்ட்வேர் மூலியமாகவும் பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் மூலியமாகவுமே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலேஷன் வீடியோ வந்து நல்லா ஷேக்கே இல்லாமல் அவுட்புட் இருக்கும். ஸோ 50 மெகாபிக்சல். செகண்டரியாக ஒயிட் ஆங்கிள் பார்க்கும்போது உங்களுக்கு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ 50 + 12 OISோடு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ அதில் இருந்தது ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா 10.3 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்லேயே உங்களால் 4K 60 fps வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 கேமரா ப்ரோஜனமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கேமரா பொறுத்த வரைக்கும் பிக்சலை வந்து நம்பி வாங்கலாம். அதுவும் லோ லைட் ஃபோட்டோகிராஃபிலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இப்போ OnePlus மார்க்கெட்டை இந்தியாவில் தாராளமாக பிக்சல் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா OnePlusஓட இப்போ நிலைமையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்து கோடு விழுகிற மாதிரி ஆகுது. ஆக்சிஜன் ஓஎஸ்க்கு பதிலாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா கலர் ஓஎஸாக மாறிடுச்சு. ஸோ அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தரமான ஃபோனாக கூகுள் வந்து இந்தியாவில் இப்போ அஃபீஷியலாக லான்ச் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதில் இருக்குது நண்பா. கூகுளோட Tensor G2 ப்ராசர், லேட்டஸ்ட் ப்ராசர் பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி இவங்க என்னென்னா 24 ஹவர்ஸ் லாங் லைஃப் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்களே தவிர பேட்டரி எம்ஏஹெச் வந்து மென்ஷன் பண்ணலை. ஐஃபோனை ஃபாலோ பண்ணுறாங்களாம் ஆப்பிளோட இது மாதிரி. பட் இது வந்து PD சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பாக. பட் எத்தனை வாட்ஸ் அப்படின்றது லான்ச் அப்போ நமக்கு தெரிய வரும். மேக்ஸிமம் மினிமமாக பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் கொடுப்பாங்க. மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்லையுமே சப்போர்ட் இருக்குது. இப்போ அடுத்ததாக ப்ரோ சீரிஸ் வருவோம். Pixel 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.7 இன்ச்சு Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் AMOLED டிஸ்பிளே LTPO டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இருக்குது. 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இருக்குது. டாப் நாச்சாக இருக்கா? Quad HD ப்ளஸ் ரெசல்யூஷன். பின்னாடி கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரைமரியில் 48 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5x ஆப்டிக்கல் ஜூம் வந்து போகும். 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் வந்து போகும். ஸோ இது வந்து ஆட் ஆகிருக்கு. அடுத்து ப்ரைமரி 50 மெகாபிக்சல் சென்சார். இது சோனியோட IMX 766 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயின் கேமரா ரியாக்ட் ஆக போகுது. உங்களுக்கு OIS இருக்குது, EAS இருக்குது. அடுத்து அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் தான். ஸோ 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி 50 மெகாபிக்சல், 12 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைடு. இங்கிட்ட 7 Proவில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு 48 மெகாபிக்சல் அந்த பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5x டிஜிட்டல் ஜூம்ன்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். பட் அந்த 2x to 5x அந்த 2 ஆப்ஷன் இருக்குமான்றது தெரியலை. டேரெக்டாக 5xன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்தில் உள்ள ஆப்ஜெக்டெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸில் போய் எடுக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை வந்ததுக்கப்புறம் பார்ப்போம் நண்பா. இதுலேயுமே பேட்டரி எம்ஏஹெச் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. டூயல் ஸ்பீக்கர் இருக்குன்னு இருக்காங்க. கூகுளோட Tensor G2 ப்ராசர் வந்து சொல்லியிருக்காங்க. வயர்ட் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. IP68க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நண்பா.
ஓகே, இப்போ இந்த 7 ப்ரோட ரேட்டு எனக்கு தெரிஞ்சு எப்படினாலும் 65 to 75 அந்த ப்ரைஸ் வந்து தொட்டுரும். எனக்கு பிக்சலோட 7 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. 6Aவை கம்பேர் பண்ணும்போது இதில் என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் விடுங்க, லேட்டஸ்ட் ப்ராசர் தான். அது போன ஜென்ரேஷன் 10 ப்ராசர், இது லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் G2 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த டிஸ்பிளேயோட பேனலில் பார்த்தீங்கன்னா 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேட்ரி இமேஜ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சார்ஜிங் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அதில் வந்து 18 வாட்ஸ் தான் 6Aல. இதில் 7ல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 25 வாட்ஸ் வந்து தர அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி ஆண்ட்ராய்டு அப்டேட்லாம் டான்னு கூகுளில் பொறுத்த வரைக்கும் வந்துடும். ஆண்ட்ராய்டு 13ஓடையே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. 13 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 14, 15, 16, 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 5Gயோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. பட் எத்தனை பேண்ட் அப்படின்றது கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். இதோட ரேட்டை வச்சு தான் இதோட கேம் பிளேவே. ஏன்னா 6Aவே 44,000 லான்ச் பண்ணவனுங்க. இந்த மெயின் சீரீஸை எவ்வளோக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். 6ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஓகே நண்பா, ஏதாவது டவுட் இருந்தால் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை பை.